சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தோம்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா வந்து நாளைக்கு பீகார் தேர்தல்ல ரிசல்ட் என்னவாகுன்ற மாரியான ஒரு கணிப்பு தான். கூடுதலா பார்த்தோம்னா, பல்வேறு எக்ஸிட் போல் 2 தரப்புக்கும் வந்து ஆதரவாக பல்வேறு ஊடகங்கள் வந்து பேசிக்கிருக்காங்க. ஒரு தரப்பு வந்து என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வந்து நடத்தி கொண்டிருக்க சூழல்ல, நேற்றைய தினம் வந்து ஒரு வாக்குச்சாவடியில நள்ளிரவு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து வந்துச்சு. அந்த கண்டெய்னர் வந்த நேரத்த பார்த்தோம்னா, சிசிடிவி வந்து அணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வியில வந்து தேஜஸ்வி யாதவ் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா, அந்த கண்டெய்னர்ல அது சரக்கு கண்டெய்னர் தானா? அதுல வேற எதுவும் வந்ததா? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழுப்பியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரிசல்ட் தான் இப்ப தெரிஞ்சுட்ட. நேர்மையாக தேர்தல் நடந்து இருக்குமேயானால், இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல பெரும்பான்மை ஓகே, பெற்று ஆட்சி அமைத்திருக்கும். தேஜஸ்வி யாதவ் தலைமையில் அமைந்த அந்த கூட்டணி அங்க பீகார்ல ராகுல் காந்தியுடைய ஒரு திட்டமிட்ட அந்த பிரயாணம் எல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, ஓகே. பீகார்ல இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறும் என்ற நிலையில் தானே அவ்வளவு பிரச்சனை. நான் ஒண்ணுமில்ல. இந்த 4 சட்டமன்ற தொகுதியுடைய பெயரை சொல்கிறேன். நாலந்தா, லால்கஞ்ச், சாசாராம், மஹ்னார். ஓகே. நாலந்தா, சாசாராம், லால்கஞ்ச், மஹ்னார். இந்த 4 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பீகாரோட சட்டமன்ற தொகுதி. இந்த 4 தொகுதியில மக்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருப்பாங்கல்ல. அது ஓகே. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து காப்பியா இருக்கும்ல. அந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கும்ல. அதை இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையம் வெளியிட தயாரா? என்ன சொல்றீங்க? நேரடியான கேள்வி. இந்த ம். கேள்வியை தான் அவங்க வந்து கேட்கிறாங்க. இப்போ சாசாராம்ல என்ன பிரச்சனை? ஆர்ஜேடி உடைய தேஜஸ்வி யாதவுடைய கட்சியுடைய அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த வேட்பாளர் வந்து புகார் அளிக்கிறார். இங்க பாருங்க, சிசிடிவி வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்க இவிஎம் உடைய ஸ்லிப்பு, அதாவது அந்த விவிபேட் உடைய ஸ்லிப்லாம் கொட்டி கிடக்கிறது. சம்பந்தம் இல்ல ஆட்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. இங்க ஓட்டு திருட்டு நடக்குது. அங்க அதிகாரியே துணை போகிறார். வெளியில இருந்து ஆட்களை கூட்டு வந்து இறக்குறாங்க. ஒரு ஓகே. கண்டனர் இங்க வந்து நிக்கிறது. அரை மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஆஃப் பண்ணி விட்டு கள்ள ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க என்று அளித்த புகார் இருக்க. ஏன் அந்த ஓகே. புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? நாலந்தா, நாடறிந்த நாலந்தா பல்கலைக்கழகம் என்று சொல்றோம். அப்படிப்பட்ட நாலந்தால இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நிதிஷ்குமாருடைய அந்த காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய போல் பூத்துல இருக்கக்கூடியவங்களும் பாஜக காரங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கண்டனர் உள்ளே வருகிறது. எந்த கண்டனர் போலீஸ் பாதுகாப்போடு வருகிறது. பொதுமக்கள் என்ன செய்யறாங்க? சுற்றி வர நின்று அந்த கண்டனரை கைப்பற்றாங்க. காட்டு தீயாக விஷயம் பரவுகிறது. பெரிய ஊடகங்கள்லாம் சொல்லப்படவில்லை. லோக்கல் சேனல்ல போடுறாங்க. வாட்ஸ்அப்ல வீடியோக்கள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்கள்ல. கடைசியில உள்ள பார்த்தா ஓகே. ஃபுல்லா இவிஎம் மிஷின். இந்த ம். இவிஎம் மிஷினுக்கு என்னையா பதிலு என்று ம். கேட்டால், ரிசர்வ் இவிஎம் அதெல்லாம். அதான் ரிசர்வ் இவிஎம் சரி. ஏதாவது அந்த நாளந்தாவுல, சாசாராம்ல, லால்கஞ்சில, மஹ்னார் இந்த 4 தொகுதிகள்லயும் இதே ரிசர்வ் இவிஎம் வந்து சுற்றி சுற்றி வந்ததே. அந்த கண்டெய்னரு அங்க ஏதாவது இமெயில் டேமேஜ் ஆச்சா? இல்ல இந்த மின்னணு கண்டெய்னர் சுட்டுச்சு வாக்கு சொல்றீங்க. நைட்டா, பகல்லையா? அந்த அந்த இரவு ஒரு ஒரு 7, 8 மணிக்கு. ஓகே. அதான் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்த பிறகு சொல்றேன் நான். ஓகே. அப்ப அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகள் என்ன செய்றாங்க? அங்க பெட்டியை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அந்த பாதுகாப்புக்காக இருந்தவர்கள். ஓகே. இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அந்த பிஎல்ஓஸ் பூத் ஏஜென்ட்கள் வந்து தகவல் குடுக்குறாங்க. சமூக ஊடகங்கள்ல இது பரவுது. அப்ப சொல்றாங்க ரிசர்வ் இவிஎம். எதுக்கு ரிசர்வ் இவிஎம்? எப்ப ரிசர்வ் இவிஎம் வர வேண்டும்? காலை ஒரு 11 மணிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்ட நேரம் சரிங்களாம். சரி, ஏதோ ஒரு இவிஎம் மிஷின்ல ஒரு டேம்பரிங் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு போல தெரியுது. அதுக்காக புது இவிஎம் மிஷின் கொடுங்க. நைட்டு 7 மணிக்கு எதுக்குங்கிறேன்? எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு விட்டது. பெட்டி தூக்கி அனுப்பக்கூடிய இடத்துல ஏன் கொண்டு வர்றீங்க? சரி, அந்த இவிஎம் மிஷின் வந்து இருக்கிற பெட்டியை கொண்டு வந்து வந்தாங்களா? இவிஎம் மிஷினை கொண்டு வந்தாங்களா? இல்ல. புதுசா ஏன் டிப்ளாய் பண்றீங்க? அது எங்க உள்ளது? இவ்வளவு தூரம் முறைகேடு. காலையில பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு லால்கஞ்ச பொறுத்த வரைக்கும் அதிகமாக இஸ்லாமியர்களும் யாதவர்களும், அதாவது அந்த சமூக மக்களை வந்து ஆர்ப்பரித்து வாக்களித்த தொகுதி அது.
அது முழுக்க முழுக்க ஆர்ஜேடி உடைய கோட்டை என்றே சொல்லலாம். லல்லு பிரசாத் யாதவுடைய கோட்டை என்று சொல்லலாம். அப்போ அங்க வந்து காங்கிரஸுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் தான் அங்க மவுஸ் அதிகம். அந்த இடத்தில் வாக்குப்பதிவை அதிகமாக பண்ண விடக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய எல்லாமே தலித், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்காங்க. அந்த லால்கஞ்சில என்ன பண்றாங்கன்னா, வேண்டுமென்றே டிலே பண்ணாங்களா இல்லையா? 4:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பூத்தை இழுத்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்களுடைய பத்திரிகை சங்கத்துடைய தோழர்கள் அங்க இருக்கிறாங்க. நாங்க என்னங்க மேட்டர்ன்னு கேட்கிறோம். இங்க பயங்கர பிரச்சனையா இருக்குங்க. 5 மணிக்கு முன்னாடியே வாக்குப்பதிவை வந்து க்ளோஸ் பண்றாங்க. கியூல வந்து மக்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு டோக்கனாவது குடுத்திருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. ஜாபிதால ம். பேர் இல்லன்னு சொல்றாங்க. எலக்ஷன் ஐடென்டி கார்ட வந்து காமிக்கிறாங்க. 11 ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்த காமிக்கிறாங்க. அப்பவும் அவங்கள ஓட்டு போட விட மாட்டிருக்காங்க. இவ்வளவு முறைகேடுகள், இவ்வளவு பிரச்சனை. ஏற்கனவே 65 லட்சம் பேரை காலி பண்ணி விட்டாச்சு. 65 லட்சம் பீகாரிகளே வாக்கு இல்லாம ஆக்கி விட்டாச்சு. இவ்வளவு அட்ராசிட்டிஸ் பாஜக, நிதிஷ்குமாருடைய அந்த கூட்டணியில இருந்த அவ்வளவு ஆளுங்கட்சியா இருந்து கொண்டு அத்தனை அதிகாரிகளையும் காவல்துறையும் கையில் வைத்துக் கொண்டு ஒரு குண்டர் படையை அனுப்பி என்ன செய்யறாங்க, மெஜாரிட்டியாக வாக்கு விழக்கூடிய அந்த இடத்துல இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக வந்து வெற்றி பெறும் அங்க நிலையில இருக்கக்கூடியவங்கள ஓட்டு போட விடாம தடுக்கிறாங்க. இவ்வளவு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கைங்க? ஒரு நடவடிக்கையும் இல்ல. இங்க சொல்றாங்க நிர்மலா, அவங்க பேர் என்னது, வானதி சீனிவாசன். வானதி சீனிவாசன் இங்க உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, ஒரு புகாரும் வரவில்லை அப்படிங்கிறாங்க. ம். புகார் வரலையா? ஆன்லைன்ல தட்டி பாருங்க. பீகார் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன் கம்ப்ளைண்ட் போர்ட்டலுக்குள்ள போங்க. எவ்வளவு பேர் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த நிலவையில் தான் 160 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், 150 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் யாருக்கு ஆதரவாக வெளியிடுறாங்க? நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக என்ன செய்றாங்க? இப்ப வந்து நீங்க ஒருதலை பட்சமாக செய்தி. இப்ப நீங்க ஒரு சில தொகுதிகள் 4 தொகுதிகள வந்து பட்டியலிட்டீங்க. இந்த 4 தொகுதியில மட்டும் தான் பிரச்சனையா? பாஜக இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, 210 தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெறுவான்னு சொன்னது வந்து ஒரு மோசடி திட்டம்ன்ற மாரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கா? 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா ஓகே. காலையில மந்தமான வாக்குப்பதிவு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணிக்கு அந்த 1 மணிக்கு 47% செகண்ட் போல்ல 122 சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த 2வது கட்ட வாக்குப்பதிவின் போது மதியம் 1 மணிக்கு 47.64 அரௌண்ட் 48% வைங்களேன். ஆனா காலையில பாத்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் ஒரு 18%, 10% தான் இருந்துச்சு வாக்குப்பதிவு. அதன் ஓகே. பிறகு 3 மணி, 5 மணிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சில தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா 70 இத தாண்டிச்சு. ஓகே. ஜெனரலா வந்து ஆவரேஜா 67% 67% வாக்குகள். இந்த ம். 122 தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதியில என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஓகே. சம்பந்தம் இல்லாத பேச்சு. செங்கோட்டையில வந்து குண்டு வெடித்து விட்டது. இவர் தீவிரவாதிக்கு சப்போர்ட்டா போறாரு. யாரு? ராகுல் காந்தியும், தேஜஸ்வியும். எங்க சப்போர்ட்டா போனாரு? தேர்தல் பிரச்சாரம் முடிந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அங்க நின்று பூத்ல நின்று என்ன செய்றாங்க? கள்ள ஓட்டு போடுறதுக்கு இப்படி ஒரு பக்கம் முயற்சி. இன்னொரு பக்கம் மக்கள கேன்வாஸ் பண்றது. பல இடங்கள்ல ஜாபிதால பக்கத்து மாவட்டக்காரங்கள உள்ள கொண்டு வந்தாங்களயா? யார் அவங்கலாம்? ஓகே. நிதிஷ்குமாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்து மாவட்டத்திலே கொண்டு வந்து ஓட்டு ஸ்டோர் பண்ணாங்களா? இல்லையா? அதுக்கு அதிகாரிகள் துணை போனாங்களா? இல்லையா? சாசாராம்ல அதான கம்ப்ளைண்ட். லால்கஞ்ச்ல அதான கம்ப்ளைண்ட். மகனார்ல அதான கம்ப்ளைண்ட். நாளந்தால அதான கம்ப்ளைண்ட். நான் ஒரு சாம்பிளுக்காக நாள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட தொகுதியில பிரச்சனை. வாக்கு சீட்ட ஓகே. கையில வச்சுட்டு போறாங்க. ஜாபிதால பேர்ல ஓட்டு போட்டாச்சுங்கிறான். இப்படிப்பட்ட பிரச்சனைகள். இதுல வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 கம்ப்ளைண்ட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? இவ்வளவு கம்ப்ளைண்ட்கள் பண்றாங்க. இவ்வளவு புகார் மனுக்கள் அனுப்புனதுக்கும் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஒன்றிய தேர்தல் ஆணையம் எந்த குறிப்புரையும் எழுதவில்லை. அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 4 பேர் வழக்கு. எதுக்குன்னா அந்த சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போய் ஒரு மொபைல் போன உள்ள கொண்டு போய் நான் ஓட்டு போட்டேன்னு என்ன செஞ்சான், செல்ஃபி எடுத்துட்டான். ஒரு விளையாட்டு போக்கா செஞ்சதை செய்யக்கூடாது, தப்பு. சட்டப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை வெளியே சொல்லக்கூடாது. அது வந்து சட்டப்படி குற்றம். அந்த 4 ஓகே. பசங்களையும் பிடிச்சிட்டு போய் நீ கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த விடல பசங்க வந்து வயசு பசங்க 4 பேர் பண்ணதுக்கு வந்து அவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து ஆக்ஷன் பண்ண நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு கம்ப்ளைண்ட், இவிஎம் டாம்பரிங், சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து க்ளோஸ் பண்ண, கரண்ட ஆஃப் பண்றாங்க, கண்டெய்னர் உள்ளே வருகிறது, விவி பேட் உடைய ஒப்பிகை சீட்டு வந்து கொட்டப்படுகிறது.
கீழே கொட்டப்படுகிறது. பல பேருக்கு வந்து வாக்கு இல்லைன்னு என்ன செய்றாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. 5 மணிக்கு முன்னாடியே போல் பூத்த என்ன செய்றாங்க, வாக்குச்சாவடி மையத்த வந்து இழுத்து பூட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஓகே. நடவடிக்கை என்ன? சரி, பணப்பட்டுவாடா ஏன் செஞ்சாங்க? காவல்துறை வாகனத்த வந்து சிறைபிடிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஒரு இடத்துல வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வருகிறது. காவல்துறை வாகனத்த சிறைபிடி என்னன்னா, காவல்துறை வாகனத்திலேயே பணத்த கொண்டு வந்தாங்களாம். எவ்வளவு அநியாயமாங்க. வேலையே மேரமா இல்லையா? பணம் குடுத்தா காவல்துறை பிடிக்க வேண்டும். அப்ப காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்குது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல. முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமாரு. அப்ப இந்த அளவுக்கு வந்து அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியிருக்கிறது. நேர்மையாக நடந்திருந்தால் மெஜாரிட்டியாக வந்திருக்கும். இதையும் தாண்டி மக்கள் என்ன சொல்றாங்க? இதையும் தாண்டி அங்கே வந்து பீகார்ல வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுடைய வந்து முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது ஓகே. என்று. இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி அணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது பர்ட்டிகுலரான ஒரு தொகுதி மட்டும் தானா? பல இடங்கள்ல அந்த அந்த பெட்டி இருக்க இடங்கள்லாம் அணைக்கப்பட்டிருக்கா? இல்ல, ஊடக தொலைக்காட்சிகள்ல வந்து சொன்னது வந்துட்டு சாசாராம்லயும் சொன்னாங்க. லால்கஞ்சிலயும் ஓகே. சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஒரு 2, 3 தொகுதிய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையா நடந்திருக்குது. இனி ஓ! இப்பதான் ரிப்போர்ட் வந்து கொண்டே இருக்கிறது. முழுமையாக அந்த ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும் என்ன மேட்டர்ன்னு. இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும், தமிழ்நாட்டிலேயும் முதலமைச்சர் தொகுதியிலே வந்து பல்வேறு போலி வாக்காளர்லாம் இருக்காங்கன்ற மாரியான ஒரு கருத்த வந்து பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்த எப்படி பார்க்குறீங்க? அவங்க சீதாராம்ஜி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர்கள். தமிழ்நாட்டுல ஒக்கி புயல், கஜா புயல் இது வந்து இயற்கை சீற்றம் நடக்கும்போதெல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளல் பெருந்தகை இல்லையா? தமிழ்நாட்டு மீது அவ்வளவு அக்கறை. நிர்மலா சீதாராம் எதுல உள்ள என்ன அமைச்சரு? நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தந்த நிதி என்ன? ஜிஎஸ்டி நிலுவைத் வந்துருச்சா? பிஎம் சார் வந்துச்சா? ஜிஎஸ்டி நிலுவைத் வந்துச்சா? தந்தாங்களா? கரடியா கத்தனமா தரல. பிஎம் ஸ்ரீ ஃபண்டு கல்விக்கான தொகை வந்துச்சா? வரல. ஒக்கி புயல், கஜா புயல், எத்தனை புயல், எத்தனை இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், தொடர் மழை வெள்ளம் ஒதுக்குமே தரல. இப்ப எதை கமெண்ட் பண்றாங்க? முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியிலேயே வந்து கள்ள ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் தெரியும். நிர்மலா சீதாராமன் தெரியும் யாரையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. வடநாட்டுல இருந்து யாரெல்லாம் குளத்தூர் தொகுதியில வந்து யாரெல்லாம் அவர் போட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அனுப்பி வச்சவங்க அவங்க தானே. அப்ப நிர்மலா சீதாராமன் தான் என்ன செய்யணும், விசாரிக்க வேண்டும். யாரெல்லாம் நீங்க அனுப்பி வச்சு குளத்தூர் தொகுதியில வந்து புதுசா நீங்க வந்து வாக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்காக வேண்டி இருக்க வச்சீங்க அப்படிங்கிற விசாரணை பண்ணாங்கன்னா தெளிவா தெரிஞ்சுவிடும். ஏன்னா மகாராஷ்டிரால, அது போல உத்தரப்பிரதேசல, பீகார்ல, ஹரியானால இது போன்ற வாக்கு திருட்டில் ஈடுபட்டது யார்? பாஜகவும் இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையம் தான் இல்லையா? அப்ப அவங்களுடைய செய்வைகளை அதை பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்களே, அது போல யாரையெல்லாம் என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிருக்காங்கிறத ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நம்ம அதை கிளியர் பண்ண சரியா இருக்கும். இப்ப குளத்தூர் தொகுதியை மட்டும் தான் அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இது போல 243 தொகுதியில எந்தெந்த தொகுதியில தில்லு முள்ளி பண்ணி வச்சிருக்கிறாங்க என்று அவர் சேர்த்து சொல்லிவிட்டார் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே சார். பீகார் தேர்தல் அந்த சர்ச்சையான தொகுதி குறித்தும், அந்த அணைத்து வைக்கப்பட்ட சிசிடிவி, கண்டெய்னர் குறித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருக்கீங்க. கூடுதலா பார்த்தோம்னா, ஒன்றிய நிதி அமைச்சராக கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி எழுப்பினது கூட தக்க பதிலடி குடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.